tell you. Okay, so they will explain to you everything in detail. You should listen nicely. After the program, I will come back and ask you what you have understood. Okay, if you are really listening well and benefiting, again we will arrange a program for you. So complete silence should be maintained. If they ask you to say something, lift your hands and get up and say the answer. All together, no talking and no shouting. Clear? ஒரு மினி பேசி கொடுப்போம், கம்ப்யூட்டர் கொடுப்போம். அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து 1 to 5 புக்ஸை வந்து நம்ம அனிமேஷன் விஷுவலாக நம்ம பண்ணி கொடுப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு படமாக வரும். நம்ம சிலபஸ் வந்து படமாக பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் வந்து பேர்கள் டிராஃபிக் இது பண்ணுறோம், வேலி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து போதைக்கான ஒரு இது வேலி பண்ணி கொடுப்போம். நிறைய விஷயம் கொடுப்போம். நாளைக்கு வந்து என்ன டே? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அந்த நாளுக்காக வந்து your education. Okay, நாளைக்கு என்ன ஸ்கூலில் ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்குதுங்க. நம்ம பிரின்சிபல்கிட்ட கேட்கும்போது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நம்ம பிரின்சிபல் பள்ளி தேர்வு எழுத வேண்டும். இதுதான் உங்களோட ஆரம்பமாக இருக்கும். நாளைக்கு முன்னாடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முன்னாடிலாம் மாறிங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்போ ஸ்கூலுக்கு வெளில போகிறாங்களோ அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து வேலண்டைன் டே சொல்லிட்டீங்க. அப்படி இல்லாமல் ஒரு வேலண்டைன் டேவை அவரே உருவாக்கி வருஷம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் நான் இங்கே இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், கலெக்டராக இருக்கேன்னு கலந்துட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓல்டு ஸ்டூடெண்ட்டு எங்கே போனாலும் தெரியும், வரையக்கூடிய இடத்துல இப்போ இல்லை, எல்லாருமே வந்து கற்றுக்கொள்கிறாங்க. ஸோ நீங்களும் பின்னாடி நான் அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத பெருமை அடையும். அதுக்கு யார் உழைக்கும்? சிஸ்டர் உழைக்குமா? நீங்களும் உழைக்கும். எல்லா வழியும் யார்கிட்ட இருக்கு? அனைத்து வழியும் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு முயற்சி செய்யும். நம்மளை ஆன் பண்ணால் என்ன பண்ணுவோம்? தெரியாமல் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா டெக்னாலஜியுமே அழிவை நோக்கி தான் கொண்டு போகுது. சரிங்களா? எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புமே உயிருக்கு ஆபத்தானது. ஃபோன் மட்டும்தான் எதுக்கு ஆபத்தானது? மூளையும் சேர்த்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு கொடூரமாக. எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. நாங்களாம் பிளஸ்டு என்ன, எங்களுக்கு வந்து ஃபோன் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கம்முன்னு போனோம் வந்தோம், எந்த தெருவுலனாலும் வீட்டில் சொல்லிடுவோம், உங்கள் பையன் பொண்ணு அங்கே பார்த்து ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ முடிஞ்சு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பக்கத்து தெருவில் யார் போராடுறது இந்த தெருவில் தெரியாது. கரெக்டாக இல்லையா? தப்பு பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை பண்ணி அங்கே போய் இங்கே பண்ணணுன்றதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் இப்போயிலிருந்து. ஓகேங்களா? சட்ட ரீதியான நீங்கள் குழந்தைகள் 13 வயசு வரும்பொழுது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? அடலசன்ட்னு சொல்கிறாங்க. குழந்தை நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறீங்க. வெக்கம்னு வருது பார்த்தீங்களா? அப்பயே அந்த குழந்தை நிலை மாறி குழந்தை